ஆனா அது சத்யாக்கா. நீங்க சொன்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இப்பவே போய் பெட்டியை கையோட எடுத்துட்டு வந்துடலாம். இல்லம்மா, இப்ப நேரம் சரியா இருக்கான்னு தெரியல. ஆ, பிரியா, ஆ. ஒரு நிமிஷம். எங்க போற அவ? பிரியா, இன்னைக்கு சுபயோக சுபதினம்னு போட்டிருக்கு. நேரம் காலம்லாம் நல்லதா இருக்கு பிரியா. இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடலாம். மாமா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? துர்கா சொன்ன மாதிரி பெட்டியை போய் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். பெரியப்பா, அந்த பெட்டியில் இருக்கிற ஓலைச்சுவடியை படித்து பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் பெரியப்பா, இன்னைக்கே எடுத்துடலாமே. பெரியப்பா, என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆதி துர்காவை மனசுல நினைச்சிட்டு நம்ம போய் எடுத்துட்டு வரலாம். சரி. வாங்க, போய் எடுத்துட்டு வரலாம். துர்கா, வா. வாங்க. சத்யா, மாமா. ஆரத்தி எடுமா. ஆ, சரிங்க மாமா. மாமா, நீங்க கற்பூரம் ஏத்துங்க. போ. பிரியா, ஆ நீங்க தான் கதவு திறந்து முதல்ல உள்ள போகணும். ஆ ஆ. எல்லாரும் உள்ள வாங்க. ஏய், என்ன இங்க நின்னுட்டு இருக்க? போல.
அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணே? டேய், ஐயோ கத்தாத கத்தாத. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்கே நின்னுட்டீங்க? ரகசிய பெட்டி எடுக்க வந்துட்டு ஏன் எல்லாரும் பேரஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? வீணாக்கா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அங்க அங்க பாரு. ஐயோ! ஏய், பாம்பு! ஷு, ஷு, ஷு. பெரியா, நாம எடுக்க வந்த ரகசிய பெட்டி இதுதானா? ஆ, ஆமா. இந்த ரூமுக்குள்ள இந்த பாம்பு எப்படி வந்திருக்கும்? இங்க ஒரு ஜன்னல் கூட இல்லையே. சுத்தி பாம்பு சட்டையா கிடக்குது. அப்ப இது இடையில வந்த மாதிரி தெரியலண்ணே. ரொம்ப வருஷமா இங்கே அடைஞ்சு கிடக்குது போல. இங்கே கடந்தா யார இல்லாம செத்துல போயிருக்கோம். என்னது இது? மாம்பா பாம்பு மாதிரியே இருக்கு. அப்பா ஆ, பாம்பு மாம்பா பாம்பு. ஏய், சீ. சும்மா ஒண்ணு இல்ல. பாம்பு பாம்பு. அந்த நாகம்மாவே வந்து பெட்டியை பாதுகாக்கறாங்க போல. ஆமா, பாம்ப பார்த்தாலே நாகம்மாவா? ஐயோ, இதெல்லாம் விஷ பாம்பு. எலிப்பொந்து வழியா வந்திருக்கும் போல. ஏதோ ஒண்ணு. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? யாராவது பாம்பை விரட்டி விடுங்க, அப்பதானே பெட்டியை எடுக்க முடியும். என் பொண்டாட்டி முன்னாடியும் இவங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த பாம்பை அடிச்சு விரட்டினா இந்த வீட்டோட ஹீரோ நாம தான். ஹீரோஸும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மைண்ட் வாய்ஸ் தானே பேசணும். டக்குன்னு திரும்பி பார்க்கறா. நீ எதை பிளான் பண்றியா? யாருக்காகவாவது பாம்பை விரட்டி அடிக்கிற தைரியம் தில்லு இருந்தா, நான் தான் இந்த வீட்டோட ஹீரோன்னு ஒரு நினைப்பு இருந்தா, முன்னாடி போய் தாராளமா பாம்பை விரட்டி அடிக்கலாம். பயமா இருக்குன்னா சொல்லிருங்க, பாம்பு பிடிக்கிறவங்கள வர வச்சிடலாம். பெரியப்பா, அண்ணன் நான் இருக்கிறப்போ நீ எதுக்கு போற? அண்ணன் சும்மா மண்புழுவை தூக்கி போடுற மாதிரி இந்த பாம்பை எப்படி தூக்கி போறன்னு மட்டும் பாரு. சும்மா இருண்ணே. நீ வேற. எனக்கு பாம்புனாலே பயம். அதை சொல்லதான் வந்தேன். நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம ஏதாவது பாம்பாட்டிய வர வச்சிடலாம். டேய், நீ சின்ன பையன்டா, இப்படிதான் சொல்லுவேன். இப்ப பாரு அண்ணன் இந்த பாம்பை எப்படி அடிச்சு துரத்துறன்னு மட்டும் பாரு. அண்ணே, ஏங்க சொன்னா கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். யாரு வேண்டாம்னு சொன்னாலும் அத பீம்பா செய்யறவன் தான் இந்த அர்ஜுன். யாரும் தடுக்காதீங்க, நான் போறேன். அண்ணே சொன்னா கேளுங்க. என்னங்க? என்னமோ பண்ணு. ஏங்க டாடி. டேய், வேணாண்டா. அப்பா, நீங்க கூட என்ன நம்பலல்ல. இப்ப பாப்பீங்க என்னோட தைரியத்தை. ஏங்க வேண்டாம். பயப்படாத சத்யா, இதெல்லாம் சின்ன பாம்பு. என்னடி? என்னங்க கையை தானே பிடிச்சேன். அது சும்மா எப்படி துரத்துறன்னு மட்டும் பாரு. ஐயோ அண்ணே. அசோக் கொஞ்சம் சொல்லுங்க. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதானே. டேய், அண்ணே, இருப்பா பாத்து. இருக்கல்ல. எங்க சொல்றத கேளுங்க. வேண்டாங்க. சொன்னா கேளு. ஐயோ, வந்துடுறா. அசோக் அவரை பாருங்க. அசோக் ஐயோ எங்க வேண்டாங்க.
என்னங்க வந்துருங்க அர்ஜுன் பாத்துடா டேய். ஏன் இப்படி மானத்தை வாங்குறீங்க? உங்களோட வீரம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நாம யாரு நம்ம திறமை என்னன்னு காட்ட இது சரியான சான்ஸ். டேய் அர்ஜுன், உனக்கு அவ்வளவு விவரம் பத்தலடா. பாம்பை விரட்டுறதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு சூப்பர் மேட்டர் இருக்கு. நான் அதை எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, பாம்பு தானா விலகி போயிடும். ஏங்க ஆ. நான் பூ பொட்டுமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், சிக். உன் புருஷனோட திறமை என்னன்னு உனக்கே தெரியல. ஆமா. பாம்பை விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் நான் யாருன்னு உனக்கு புரியும். ஐயோ வேணாங்க தம்பி. அப்படி என்ன பண்ண போறீங்க? அனி, இப்ப எல்லாரும் அதை பார்க்க தானே போறீங்க. எங்க சொல்லுங்க கொஞ்சம். அண்ணா, டேய் ஜனா, வேணாண்டா, சொன்னா கேளு. நாம ஆளுங்களை வர வச்சிடலாம்டா. அண்ணா, இந்த விஷயத்துல நீங்க தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். உங்க தம்பியோடைய திறமைய இப்ப 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 பார்க்க போறீங்க. உஷ்ஷோ. சொல்லு அசோக். என்ன தடுக்காதீங்க. அப்பா, அப்பா, வேணாம்ப்பா, அப்பா, அப்பா. சித்தப்பா பாருங்க. சித்தப்பா சொன்னா கேளுங்க. வேணாம். ஐயோ தம்பி சொன்னா அண்ணி, கேளுங்க. அண்ணி, இருங்க. மாமா ஐயோ வேண்டாம் எங்க மாமா. தப்பா ஏதாவது நடந்துற போகுதுங்க. ஓ மாமா எல்லாரும் அமைதியா இருங்க. ஐயோ இவருக்கு என்ன பண்ண போறாரு தெரியலையே. என்னங்க நாக பாம்பே, நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். நீயா இறங்கி போயிட்டா அந்த பெட்டி எடுத்துட்டு நாங்க பாட்டு இப்படியே போயிடுவோம். அப்புறம் நீ மறுபடியும் இங்க வந்து சுருட்டு போறதுக்க. என்ன அசையவே இல்ல? ஓ அக்கா பாம்பு கிட்ட பேசிட்டு இருக்காருக்கா. இது போகல ஐயோ, அப்படின்னா இப்ப அடுத்த மேட்டர் எடுத்து விடுவோம். ஐயோ என்னடி இது? அப்பா, அப்பா, பின்னாடி வந்துருங்கப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க. ஷோ. என்ன? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார்? சொல்லு பாம்பே. அக்கா பாம்பு கிட்ட போய் பாடிட்டு இருக்காருக்கா. என்னடி இது? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு அப்பா, என்னம்மா? நல்ல பெயர் அப்பா, நான் என்னம்மா வைத்தவர் பண்ணணும்? யார்? என்ன சொல்லு இவரு பாடிட்டு இருக்காரு? பாம்பே. அதுகிட்ட போய் ஏங்க ஆ, உங்க தம்பிக்கு என்னங்க ஆச்சு? வீர அப்பா போயிட்டு இப்ப பாம்புக்கு பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஐயோ நம்ம மானமே போகுதுங்க. இரு. ஜனா, எந்திரிச்சு வாடா. பாட்டெல்லாம் பாடினா அது போகாதுடா. ஆடு பாம்பே, நீ வீட்டை விட்டு ஓடு பாம்பே. ஐயோ, அப்பா, அப்பா, பின்னாடி வாங்கப்பா. பின்னாடி வாங்க. வாடா, வா, இப்படி வா, வந்துரு. என்ன மாமா நீங்க? அப்பா, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? பாடுறாராமா, சும்மா இருங்கப்பா. என்ன நான் நல்லதாடா அப்பா, பாடுறேன். எங்களாலே முடியல, அதால எப்படி முடியும்? நீங்க பாடின பாம்புக்கு பிடிக்காது. என் பாட்டு பிடிக்கல ஆமா, போல ஆமா. இருக்கு. என்ன மாமா இதெல்லாம் நீங்க? நான் பேசணும். இங்க பாருங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம பாம்பாட்டிய வர வச்சிடலாம். ஆஹா, நம்மள எல்லாரும் இங்க தற்கொலையா நினைக்கிறாங்கல்ல. இதுதான் சந்தர்ப்பம். இந்த பாம்ப நம்ம அறிவை யூஸ் பண்ணி புடிச்சிட வேண்டியதுதான். மாமா ஆ, கொஞ்சம் பொறுங்க. இவங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க, முடியல. ஆனா என்னால முடியும். ஏய், போ. என்ன பேசுற? கொஞ்சம் இருங்க. நீ வேற. இந்த பாம்பை எப்படி விரட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாருங்கப்பா, இவன் என்ன ஒரு பண்றான்? நிமிஷம் இருங்க, இதோ இப்ப வந்துடுறேன். வீணா வேணாம். அண்ணி, வீணா வீணா வேணாம். ஏய் வீணா ஓ பாம்ப விரட்டுறியா? சரி சரி. ஐயோ
பாருங்க. ஏய் வீணா, இத வச்சு என்னடி பண்ண போற நீ? மகுடிய வாசிச்சு அந்த பாம்ப வெளிய விரட்ட போறேன். சொன்னா கேளுடி, வேணாண்டி. வீணா சொன்னா கேளு. பாம்பாட்டிய வர வச்சிடலாம். மாமா, நீங்க கூட என்ன நம்பலையா? இப்ப பாருங்க என் திறமைய. இப்ப பாருங்க. அண்ணி சொன்னா பெரியவரை கேளுங்க, நீ பேச்ச கேளு. வேணாம். வீணா எல்லாரும் அமைதியா இருங்க. ஏய் பாத்துடி. இருங்க அத்தை. துர்கா, என்ன இது? ஏய் வீணா, நீ வாசிக்கவும் பாம்பு டான்ஸ் ஆடுதுரி. வீணா, நீ மகுடி வாசிக்கிறது பாம்புக்கே ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஊது ஊது, நல்லா ஊது, ஊதுடி. நல்லா ஊத அழைச்சா அப்படிதான் அப்படிதான் ஊதுங்க ஊதுங்க. அண்ணி பாத்து. ஒண்ணும் இல்ல. ஐயோ, என்னால முடியல மாமா. பெட்டிய முறைப்படி யார் எடுக்கணுமோ அவங்க போய் எடுத்தா பாம்பு விலகி போயிடும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சத்யா அண்ணி தான் பெட்டி எடுக்கணும்னு பெரியப்பா சொன்னாரு. பெரியப்பா, சத்யா அண்ணி அனுப்பலாமா? இங்க பாரு அசோக், என் பொண்டாட்டில நான் அனுப்ப மாட்டேன். நீ போவாத. அண்ணே, சும்மா இருங்கண்ணே. எல்லாரும் தானே போறாங்க, நீங்க பேசாம இருங்க. பெரியப்பா, நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்? சத்யா, மாமா நீ ட்ரை பண்றியாமா? மாமா, அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சத்யா, பயப்படாத. நாம என்ன இப்ப பெட்டிய திருடுறதுக்காகவா வந்திருக்கோம்? நமக்கு சொந்தமான பெட்டிய நாம எடுக்க வந்திருக்கோம். அது அந்த நாகப்பாம்புக்கு தெரியும். நீ தைரியமா போ போ. சத்யா, சம்பிரதாயப்படி மூத்த மருமக நீதான். அதனால அந்த பாம்பு உன்னை எதுவும் பண்ணாது. நீ போமா, போ போ. அண்ணி தைரியமா போங்க போ அண்ணி. சத்யா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. போங்க. வேண்டாம் சத்யா. இல்ல மாமா, எனக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கு. நான் போல மாமா. ஐயோ, என்னங்க இது வேலைக்கு ஆகாது. பெட்டி மேல இருக்கிற பாம்பை விரட்ட வேற ஏதாவது வழி இருந்தா யோசிங்க. வேற என்ன பண்றது? பாம்பாட்டிய வர சொல்ல வேண்டியதுதான். முதல்ல நான் அதானே சொன்னேன். நான் வேணா முயற்சி பண்ணலாமா? இவ்ளோ நேரம் சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இப்பதான் சீனுக்கு வந்திருக்கா. அடுத்து என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான்னு தெரியலையே. துர்கா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இங்க யாராலுமே முடியாதப்போ உன்னால மட்டும் எப்படி முடியும்? சும்மா இரு நீ. ஆமா பெரியப்பா, நீங்க பாம்பாட்டிய வர வைங்க. சின்னையா, ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேனே. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ அமைதியா இரு. ப்ளீஸ் சின்னையா, ஒரு தடவை தானே முயற்சி பண்ணி பாக்குறேன். ஒருவேளை இவ ட்ரை பண்றேன்னு பண்ணி பாம்பு கொத்தி செத்துட்டான்னா அது கூட நல்லது தானே. பெரியா, நீங்க சொல்லுங்க. சரிம்மா, நீ முயற்சி பண்ணு. பார்த்து பத்ரம். பெரியப்பா, நீ இருடா. இருடா. அவ முயற்சி பண்ணட்டும். அவ துர்கா பார்த்து. துர்கா பார்த்து. போ துர்கா.
அகிலா, அவ பாம்பு கொத்தி செத்தா நமக்கு நல்லது தானே? ஓ நாகதேவி, நீதான் இந்த ஜமீனோட ரகசிய பெட்டியை பாதுகாத்துட்டு வரேன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் பெட்டியை எடுக்க வந்த எங்களை தப்பானவங்க நினைச்சு அண்ட விட மாட்டேங்கிற. இன்னைக்கு ஆதி துர்கா வேட்டைக்கு போக போறா. இந்த நல்ல நாள்ல ரகசிய பெட்டியை திறந்து ஜமீன் சாசனத்தை படிச்சு அடுத்த தலைமுறையும் தெரிஞ்சுக்கணுங்கிற வாய்ப்பு எங்களுக்கு கொடு. இந்த பெட்டியை எடுக்க இடைஞ்சலாம் இல்லாம ஒதுங்கி வழிய விடுமா? ஏய் துர்கா, சொன்னா கேளு துர்கா, வேணா திரும்ப வந்துரு. துர்கா வேணா, ரிஸ்க் வேணாம். துர்கா வந்துரு துர்கா. துர்கா வேண்டாம். ஏ துர்கா போகாத. துர்கா துர்கா. ஐயோ அசோக். துர்கா ஐயோ துர்கா துர்கா.